சாண்டியாகோ ஒரு ஆடு மேய்க்கிற பையன். வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். ஆடு மேய்ச்சிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு யாரும் கட்டுப்படுத்தாத வாழ்க்கை. அவனுக்கு பிடிக்கும். பள்ளிக்கூடம் போகல. ஆனா புஸ்தகம் படிக்க ரொம்ப ஆசை. ஆடு மேய்க்கும் போதே புஸ்தகம் படிச்சுட்டே இருப்பான். ஒரே இடத்துல நின்னுட்டு வாழ்றது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. பயணம் பண்ணணும், புதுசு புதுசா பார்க்கணும்னு அவன் மனசு எப்பவும் ஆசைப்படும். ஒரு நாள் பழைய தேவாலய இடிபாடுல ஆடுகளெல்லாம் தூங்கும்போது சாண்டியாகோவும் தூங்குறான். அப்ப அவனுக்கு ஒரு விசித்திரமான கனவு வருது. அந்த கனவுல எகிப்துல இருக்கிற பைரமிட்ஸ் பக்கத்துல ஒரு புதையல் இருக்கு. அத கண்டுபிடிச்சா அவன் வாழ்க்கை மாறும்னு ஒரு குழந்தை சொல்ற மாதிரி இருக்கும். முதல்ல சாண்டியாகோ அத பெருசா எடுத்துக்கல. சும்மா கனவுதான், எல்லாருக்கும் வருமேன்னு நினைச்சு விட்டுடுறான். அதே கனவு மறுபடியும் மறுபடியும் வருது. இது சும்மா கனவா? இல்ல என் வாழ்க்கை எனக்கு காட்டுற ஒரு அடையாளமா? அங்கதான் முதல் சாப்டர் முடிஞ்சிடுது. இந்த சாப்டர் நமக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா, உனக்கு திரும்ப திரும்ப வர்ற ஆசை, உன் மனசுக்குள்ள விடாம வர்ற கனவு, அது சும்மா இல்ல. அது உன் வாழ்க்கை உன்னை எங்க கொண்டு போகணும்னு சொல்ற ஒரு அழைப்பா கூட இருக்கலாம்.